வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது மட்டன் கொத்துக்கறி பொடிமாஸ். இந்த கொத்துக்கறி பொடிமாஸை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதற்கு முன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ அளவில் மட்டன் இது. இதற்கேற்றாற் போல் அளவில் சொல்கிறேன். கடையில் மட்டனை வாங்கும்போதே கொத்தி வாங்கிட்டு வந்துடுங்க. அதை கழுவிட்டு தண்ணீரை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். 1/4 கிலோ அளவுள்ள மட்டன்னா அதற்கு 1/4 கிலோ அளவுள்ள வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். அதே போல் 15லேருந்து 20 பல் பூண்டை எடுத்து தோலை உரிச்சிட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 5 ஸ்பூன் தேங்காய் துருவல், தாளிப்பதற்கு 2 பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சியில் சேர்த்து கரகரப்பாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி, 5 ஸ்பூன் கடலை எண்ணெய், இதெல்லாம் வதக்கி அரைக்க வேண்டிய பொருட்கள். 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாய். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து அது சூடானதும் பட்டை, சோம்பு, கிராம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ அதோட கொத்துனக்கறி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி அப்படியே விட்டுருங்க. மட்டனில் இருக்கிற தண்ணி பூரா தானாக வெளியே வர ஆரம்பிக்கும். 10 மினிட்ஸ் பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போயிருக்கும். ட்ரையாகவும் இருக்கும், பாதி அளவு வெந்தும் இருக்கும். சூடாறிய பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரைங் பேன் வச்சு அதில் 4 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது சூடானதும் தாளிக்க எடுத்து வச்சுருக்கிற பட்டை, சோம்பு சேர்த்துக்கணும். அது பொரிஞ்ச உடனே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, உப்பு இது சேர்த்து நல்லா வதக்கி விடணும். 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடணும். இந்த மட்டன் கொத்துக்கறி பொடிமாஸ் 4 பேர் நல்லா தாராளமாக வச்சு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கின பிறகு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கறியை சேர்த்துடணும். எல்லாம் நல்லா ஒன்றா வதங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கணும். இந்த டிஷ்ஷை சாதம், பூரி, சப்பாத்தி இதற்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை மாற்றிட்டு அப்படியே விட்டுறலாம். இடையிடையே கிளறி விடணும், இல்லைனா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். 10 நிமிஷம் இதே போல் நல்லா வதக்கி விட்டுறணும். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு வாசனை வர துவங்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதோட பொடிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பவுடரையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பொட்டுக்கடலை பவுட்ரு சேர்த்துருக்கிறதுனால அடியில் பிடிக்க துவங்கும். இந்த ஸ்டேஜில் சுற்றிலும் 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்து கிளறி விடணும். 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாலே போதும். சூப்பரான கொத்துக்கறி பொடிமாஸ் கமகமன் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை தோசைக்குள்ளே வச்சு கறி தோசையாகவும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் சோமாஸ் செய்திங்கன்னா அதற்கு பூரணமாகவும் வச்சு பொரித்து எடுத்து சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.